நியூஸ் தமிழ் கழுகு. தாவேக தனிச்சு நிக்கிறதுன்னு முடிவானதும் போட்டி போட முதல்ல ஆர்வம் காட்டின நிர்வாகிங்க இப்ப பின்வாங்குறாங்களாம். விருப்ப மனுவையே ஆன்லைன்ல வாங்குற முடிவுல இருக்காரா விஜய். தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் இருக்காங்களான்னு தாவேக்காவை நோக்கி கேள்விகள் வர அதை உறுதி செய்ய அந்த கட்சி ஒரு செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துச்சு. அதாவது கட்சியோட மாவட்ட செயலாளர்கள் மூலமா தேர்தலுக்கு பணம் செலவழிக்கிறவங்க யாரு, திமுக அதிமுகவில் சீட்டு கிடைக்காம இருக்கிறவங்க யாருன்னு ஒரு லிஸ்ட தயார் செய்ய சொன்னதாம் தாவேக்க தலைமை அலுவலகம். இதன்படி தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 234 வேட்பாளர்கள் கண்டறியப்பட்டு லிஸ்டும் தயாராயிருச்சாம். அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்கள ஆளுக்கு 1 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய சொல்லி பனையூர்ல இருந்து தகவல் போயிருக்கான். பெரும்பாலானவங்க பணத்தை தயார் செஞ்சு வச்சு தலைமைக்கு தகவல் சொன்ன நிலையில இப்ப எல்லாருமே கூட்டணியே இல்லாம தனிச்சு நிக்கணுமான்னு யோசிக்கிறாங்களாம். எப்படியும் கடைசி நேரத்துல என்டிஏ கூட்டணிக்கு விஜய் போயிருவாருனோ, அப்படி போனா ஜெயிக்கிறது நிச்சயம்னு பணத்தை தயார் செஞ்சவங்க இப்ப பின்வாங்குறாங்களாம். இன்னொரு பக்கம் விருப்ப மனுவையே ஆன்லைன்ல வாங்குற ஐடியாவில் இருக்கான் தாவேக்க. சென்னையில இருக்கிற தொகுதிகள்ல 8 தொகுதியை கூட்டணிக்கு கொடுக்க எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்திருக்காராம். இதுல சென்னை அதிமுக நிர்வாகிகள் அதிருப்தியில இருக்காங்களாம். எல்லா கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி முதல் கட்சியா பிரச்சாரத்துக்கு போனது அதிமுக தான். கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுமாரா 180 தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு. ஆனா சென்னையில் இருக்கிற தொகுதிகளுக்குள்ள அவரால் பிரச்சாரம் செய்ய முடியலங்கிறாங்க. சோழிங்கநல்லூர், திருப்போரூர், கும்மிடிப்பூண்டின்னு சென்னை புறநகர்ல மட்டுமே பிரச்சாரம் செஞ்சாரு. சென்னையில இருக்கிற மொத்த தொகுதிகளில் 8 தொகுதியை பாஜகவுக்கு கொடுக்க முடிவெடுத்த எடப்பாடியோட பிரச்சாரத்துக்கு நாம ஏன் செலவு செய்யணும்னு அதிமுக மாசேக்கள் ஒதுங்குறாங்களாம். ஆனா சென்னையில அதிமுக நிற்கிற தொகுதிகளுக்கு கூட தேர்தல் சமயத்துல பொதுக்கூட்டத்துக்கு வந்தா போதும்னு நினைக்கிறாங்களா மாவட்ட செயலாளர்கள். விஜய் பக்கத்திலேயே இருக்கிற முக்கியமான 5 நிர்வாகிகளோட தொகுதி முடிவாயிடுச்சான். ஆனா யாருமே தேர்தல் வேலை பார்க்காத நிலையில அருண்ராஜ் மட்டும் களத்துல இறங்கிட்டாராம். விஜய்க்கு பக்கத்திலேயே இருக்கிற புஸ்ஸி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், அருண்ராஜ், நிர்மல் குமார்னு 5 பேருக்கும் தொகுதிகளை ஒதுக்கிட்டாராம் விஜய். எல்லோருக்கும் முன்னோடியா தொகுதியில தேர்தல் வேலை பாருங்கன்னு விஜய் சொல்லியும் யாரும் தொகுதி பக்கமே போகலங்கிறாங்க. ஆனா அருண்ராஜ் தனக்கு ஒதுக்கப்பட்ட திருச்செங்கோடு தொகுதியில தேர்தல் வேலைய ஆரம்பிச்சிட்டாரு. ஆட்டோ ஓட்டுறது, ரஜினி மாதிரி கெட்டப்ல போறது, விஜய் கெட்டப்ல பொது இடங்கள்ல மக்களை சந்திக்கிறது, மாணவர்கள் இளைஞர்களோட தொடர்ந்து கிரிக்கெட் விளையாடுறதுன்னு வித்தியாசமான பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டு இருக்காரு. அவர் சந்திக்கிற பல பேரு விஜய் தனியா தான் நிக்கணும், நாங்க கூட இருக்கோம்னு உற்சாகப்படுத்துறாங்களாம். விஜய் பக்கம் போக ராமதாஸ் விரும்புற நிலையில தன்வசம் இருக்கிற பட்டியலின வாக்குகளுக்கு சேதாரம் ஆகுங்கிறதுனால விஜய் யோசனையிலே இருக்காராம். அதிமுக திமுகவுல ராமதாஸ் தரப்பு எதிர்பார்த்த பதில் வராததுனால விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு வர்றதா சொல்றாங்க. ஜி.கே. மணியும் சேலம் அருளும் தாவேக்க நிர்வாகியின் கிட்ட பேசுறாங்களாம். இதோட தாக்கம் தான் 2 நாளா ராமதாஸ் தரப்பு விஜய புகழ்ந்து பேசுறாங்களாம். ராமதாஸ் கூட்டணிக்கு வந்தா விஜய் பின்னால இருக்கிற பட்டியலின வாக்குகள் பறி போகும்னு விஜய் தரப்பு நினைக்குதாம். நியூஸ் தமிழ் கழுகு.